அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிருதாத்தின் புத்தகத்தில் அத்தியாயம் 32, பாவம் பற்றியும் அத்தி இலை ஆடையை அகற்றுவது பற்றியும். மிர்தாத் சொல்கிறாரு, பாவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். மனிதன் எவ்வாறு பாவியானான் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். மனிதன் கடவுளின் வடிவம்தான் என்றால் பாவத்திற்கு மூல காரணமே கடவுளாக தான் இருக்க முடியும் என்று நீங்கள் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் சொல்லிவிடுவீர்கள். சந்தேகப்படாதவர்களுக்கு ஒரு பொறி காத்திருக்கிறது. உங்களை அந்த பொறியில் நான் சிக்க வைக்க விரும்பவில்லை. தோழர்களே, உங்கள் பாதையில் உள்ள அந்த பொறியை நான் அகற்றிவிட்டால் நீங்கள் மற்ற மனிதர்களின் பாதைகளில் கிடக்கும் பொறிகளை அகற்றிவிடுவீர்கள். இறைவனிடம் பாவம் இல்லை. மெழுகுவர்த்திக்கு தன் ஒளியை கொடுக்கும் கதிரவன் பாவி என்றால் இறைவனும் பாவிதான். மனிதனும் பாவி அல்லன். இறைவனிலிருந்து விலகி நின்று ஒளிரும் மெழுகுவத்தி எரிந்த பின் இறைவனிடமே சென்று ஒடுங்குவது போல பாவம் என்றால் மனிதனும் பாவியே அப்படிங்கிறாரு. அதாவது இப்போது கடவுளினுடைய அந்த முழு படைப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மனிதனாக இருக்கிறார். அவர் சாட்சாத் கடவுளினுடைய ரூபத்திலே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த பாவம் அப்படின்னு அவங்க ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, அந்த பாவத்திற்கு காரணமாகவே கடவுளை தான் இருக்க முடியும். ஏன்னா அவர் தான் நம்மளை ஆட்டி வச்சிட்ருக்கிறாரு. அவருடைய கண்ட்ரோலில் தான் நாம் இருக்கிறோம். அதனால் எல்லா செயல்களுக்கும் எல்லா பலன்களுக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், அவங்களே இன்னொன்றும் சொல்கிறாங்க, பாவம் செஞ்சால் அதுக்கும் அவர் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்ருக்குறாங்க. அதுக்கு தான் இவர் சொல்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் நம்ப வேண்டாம். ஏன்னா அதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது. இங்கே பாவம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்காதனால தான் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ சூரியன் இருக்குது, மெழுகுவத்தி இருக்குது. சூரியன் இருக்கும்போது மெழுகுவத்தினுடைய வெளிச்சம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. சூரியன் மறைஞ்சு போனால் தான் மெழுகுவத்தினுடைய வெளிச்சம் வெளிப்படும். அப்போது அந்த மெழுகுவத்திக்கு அந்த சூரியன்கிறது தன்னுடைய திறமையை, தன்னுடைய வெளிச்சத்தை காமிக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அந்த கதிரவன்கிறது இருக்கிறார். அப்போ இவருக்கு அவர் பாவி அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இல்லாதப்போ செய்ய வேண்டிய வேலையை தான் இந்த மெழுகுவத்தி செய்யணும். அவர் இருக்கும்போது அது செய்கிறதுங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு வேலை தான். அப்போது அந்த தேவையில்லாத சமயத்தில் அது அந்த வேலையை செஞ்சிட்ருக்கு. அதுக்காக சூரியனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அது போட்டுக்கு விட்டுரும். என்ன கரைஞ்சி போகிறது யார்? அங்கே காணாமல் போகிறது யார்? அது மெழுகுவத்தி தான். அப்போ சூரியன்லேயே அது கரைஞ்சி தான் போகுது. ஆவியாக போய் அந்த மெழுகெல்லாம் எரிஞ்சு ஆவியாக அது கதிரவன்கிட்ட தான் அது போகுது. அப்போ அதனால் கதிரவனுக்கு எந்த ஒரு இழப்பும் கிடையாது. அதே மாதிரி தான் நாம் மெழுகுவத்தியாக இருந்து நாம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய இருப்பு என்னங்கிறத தெரிவிக்காத அளவுக்கு அந்த இறைவனுடைய இருப்புங்கிறது ஒன்று இருக்குது. அந்த இருப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுடைய இருப்பை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம சரிவர புரிஞ்சுக்காமல் நாம் இங்கே தப்பான கருத்துக்கள் மூலமாக நாம் இருக்கிறோம். அதனால் பாவம்னா என்னங்கிற அந்த ஒரு பேசிக்கான ஒரு அறிவு நமக்குள்ளார இல்லாமலே இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் இங்கே சுட்டி காமிக்கிறார். ஒளித்தராத மெழுகுவத்தியே பாவி. ஒரு குச்சி தன் திரியை பற்ற வைக்கும்போது அது தீக்குச்சியையும் அந்த கல்லையும் சபிக்கிறது. கதிரொளியில் எரிய வெக்கப்பட்டு மெழுகுவத்தியே சாவி. அதாவது கதிரொளியில் எரிய வெக்கப்படும் மெழுகுவத்தியே சாவி. அது தன்னை கதிரவனிடமிருந்து திரையிட்டு மறைத்து கொள்கிறது. இறைவனின் சட்டத்திற்கு அடிப்பணியாததால் மனிதன் பாவியாகிவிடவில்லை. சட்டம் பற்றி அவனது அறியாமையை மூடி மறைத்ததே அவன் செய்த பாவம். அந்த அத்தி இலை மேலாட இருக்கிறது பாவம். மனிதனின் வீழ்ச்சி பற்றிய கதையை நீங்கள் படித்ததில்லையா? களங்கமற்ற சொற்களால் சிக்கனத்துடன் சொல்லப்பட்ட அந்த கதை மேலானதும் நுட்பமானதும் ஆகும். கடவுளின் மார்பிலிருந்து புதிதாய் பிறந்த மனிதன், குழந்தை தெய்வம் போல பிறந்த மனிதன் எவ்வாறு செயலற்று அசைவின்றி படைப்பாட்டலின்றி கிடந்தான் என்பதை நீங்கள் படித்ததில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது ஒரு கதிரவன் இருக்குது, அதனால ஒரு மெழுகுவத்தி எரிஞ்சு அதில் கரைஞ்சு போயிட்டுருக்குது. இது பாவம் கிடையாது அப்படிங்கிறத இவர் சொல்கிறார். அது கதிரவன் இருக்குதே அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டு நான் எதுக்காக அதை என்ன செய்யணும், நான் எதுக்காக வெளிச்சம் தரணும், கதிரவனே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த வெளிச்சத்தை தராத அந்த மெழுகுவத்தி தான் இங்கே பாவியாகுது. அப்போ தன்னைத்தானே கரைத்து கொள்ளக்கூடிய, மற்றவங்களுக்கு ஒளி தர்றதுக்காக தன்னைத்தானே கரைத்து கொள்ளக்கூடிய அந்த மெழுகுவத்தி என்றைக்குமே பாவியாகிட முடியாது. அதனால் அது தன்னை இழந்தாலும் பரவாயில்ல, அது திரும்ப கதிரவன்கிட்ட தான் போய் சேருது. அதே மாதிரி தான் இறைவன் இருக்கிறாரு, இறைவன் பார்த்துக்குவாருன்னு சொல்லி நம்மளுடைய வேலைகளை நாம் ஒத்தி வச்சுக்கிட்டு
மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிகாட்டுதலை நம்ம செய்யாமல் எல்லாம் இறைவன் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒதுங்கி இருக்கிற அந்த விஷயந்தான் வந்து பாவியாக இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா நம்மளுடைய புரிதலை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாகணும், அவங்கள வழிநடத்தி ஆகணும் அப்படிங்கிறது தான் இவர் இங்கே சொல்ல வர்ற ஒரு விஷயம். அப்போது அந்த பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஒரு இறைவன் வந்து ஒரு சட்டத்திட்டம் போட்டிருக்கிறார், நீ இப்படி தான் வாழணும்னு. அதுக்கு வந்து அடிப்பணியாமல் இருக்கக்கூடிய, அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமை வந்து பாவம் கிடையாது. ஆனால் அதை ஃபாலோ பண்ணாதனால அவன் மனிதன் வந்து பாவியாகலை. ஆனால் சட்டம் பற்றிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது, அந்த அறியாமையை, எனக்கு வந்து அந்த சட்டம்னா என்னன்னு தெரியாது, இறைவனுடைய சட்டம் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறத நான் மூடி மறைக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு போர்வையில் அதை நான் மூடி மறைக்கும் போது அதுதான் பாவமாக இருக்குது. அதில் வந்து இங்கே மிர்தாத் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அத்தியிலை மேலாடை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதே, அதுதான் முதல் பாவமாக இங்கே பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னா, இந்த ஆதாம் மேவாள் இருக்கும்போது நடந்த ஒரு கதை. அந்த கதை பின்னாடி வரும். அந்த கதையில் வந்து இறைவனே வந்து அத்தி இலையை வந்து நெஞ்சு அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்குறாரு, சரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதிலிருந்து தான் முதல் பாவம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத இவர் சொல்கிறார். அப்போ மனிதனுடைய வீழ்ச்சிங்கிறது அங்கே தான் தொடங்குது. அவன் களங்கமற்ற ஒரு நிலைமையிலிருந்து களங்கமுள்ள நிலைமைக்கு வர வேண்டிய ஒரு விஷயமா அது இருந்தது. அந்த கதை தான் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், சின்ன கதையாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப மேலான கருத்துக்களை கொண்ட ஒரு நுட்பமான கதை அது அப்படிங்கிறத இவர் வந்து சொல்கிறாரு. அப்போது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன், பிறந்து தெய்வ அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், எந்த கவலையும் துளிக்கு அளவு கூட இல்லாமல் எப்போவுமே ஆனந்தத்தோடு இருக்கக்கூடிய ஏதேன் தோட்டத்திலேயே வளர்ந்து வந்த ஒரு மனுஷன், அவன் எப்படி வந்து அங்கேருந்து கீழே விழுந்தான், எப்படி வந்து அவன் சாதாரண நிலைக்கு தள்ளப்பட்டான், எப்படி தனக்குள்ளார இருந்த இறைவனுடைய அம்சமாக இருந்தாலும் ஒரு படைப்பாற்றல் இல்லாமல் போனான் அப்படிங்கிறத நீங்கள் படித்தது இல்லையா அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்குறாரு. சகல தெய்வாம்சங்களுடன் அவன் பிறந்திருந்தும் ஒன்றும் அறியாத பச்சை குழந்தையாய் உழைப்பின்றி தனது எல்லையற்ற ஆற்றல்களையும் திறமைகளையும் உணராதவனாய் கிடந்தான். ஒரு தனி விதை கண்ணாடி சீசாவுக்குள் மூடி வைக்கப்பட்டது போலதான் ஆதி மனிதன் ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். அது அந்த சீசாவுக்குள் ஒரு விதையாக இருக்குமே தவிர இணக்கமான மண்ணில் முளைவிட்டு பிளந்து ஒளியேற்று முளைக்காது. ஒரு செடியாகி முளைத்து வளர மனிதனுக்கு இணக்கமான மண் பூமி கிடைக்கவில்லை. உறவு கொண்டவர்கள் முகத்தில் அவன் முகம் பிரதிபலிக்கவே இல்லை. அந்த மனிதரின் செவிகளிலும் அவன் குரல் கேட்கவே இல்லை. எந்த மனிதரின் செவிகளிலும் அவன் குரல் கேட்கவே இல்லை. அவனது மனித குரல் எந்த மனிதரின் தொண்டையிலும் எதிரொலிக்கவே இல்லை. அவனது இதயம் தன்னந்தனியாகவே துடித்து கொண்டிருந்தது. அப்போ இங்கே வந்து ஒரு சகல தெய்வாம்சத்தோட தன்னை மாதிரியே அவர் வந்து சிருஷ்டி செய்கிறார். அது இறைவன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே ரூபத்தில், அவருடைய குணாதிசயத்தில் எல்லாத்துலேயுமே அச்சசல் அவருடைய ஜெராக்ஸ் காப்பியாகவே வந்து ஆதாமை வந்து அவர் சிருஷ்டி பண்ணுறாரு. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, எம்டியான ஒரு மைண்டோட அவன் அங்கே இருக்கிற ஒரு விஷயத்தில் அவன் இருக்கிறான். அவனுடைய திறமை என்னன்னு அவனுக்கு தெரியாது. அவனால் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியுங்கிறது கூட அவனுக்கு தெரியாது. இது எப்படி அவன் அங்கே இருந்தான் அப்படின்னா, எதுவுமே தெரியாமல் எப்படி இருந்தான்னா, ஒரு கண்ணாடி ஜாருக்குள்ளார வெறும் விதையை மட்டும் போட்டு வச்சோன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் விதை மட்டுமே தான் இருக்கும், அது முளைச்சி வராது. காரணம், அது முளைக்கணும்னா மண் வேணும், அதுக்கு சூரிய ஒளி வேணும், தண்ணீர் வேணும். இப்படி அடிப்படையாக தேவையான எந்த விஷயமும் அங்கே இல்லாததுனால அவன் முளைக்காமலே இருந்தான். அப்படி தான் இந்த ஆதாம்னு சொல்லக்கூடியவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் அப்படி தான் தன்னந்தனியாக இருக்கிறார். அவரை வந்து உசுப்பேற்றி அவனை வளர வைக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லாமலே இருந்தது. அவன் தன்னந்தனி மனுஷனாக இருந்தான். அவனை மாதிரி இன்னொரு முகத்தை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரே ஆள் தான். அவனுக்கு ஒரு ஜோடி இருக்கணும், அந்த ஜோடிக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அப்போ தான் அந்த சந்ததி மூலமாக அவன் தன்னைத்தானே பார்க்க முடியும். தன்னுடைய அந்த அனுபவங்களை அவன் பகிர்ந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாமல் தான் அவன் இருக்கிறான். அந்த குரல், ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு கூட அங்கே ஆள் கிடையாது. இன்னொருத்தருடைய பேச்சை கேட்குறதுக்கு அங்கே பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போது மற்றவங்களுடைய குரலும் இவன் காதில் விழுந்ததில்லை, இவன் குரலும் இன்னொரு காதில் விழுந்ததில்லை. எனக்கு தெரிஞ்ச அவன் வார்த்தையை பிரயோகப்படுத்தியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஆளே இல்லாதப்போ அவன் எனக்கு வார்த்தையில் பிரயோகப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? அப்போது அந்த ஒரு தன்னந்தனியான ஒரு விஷயத்தில் அவனுடைய இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல.
உலகின் இயக்கத்திலிருந்து வெட்டி எறியப்பட்டு அவன் தன்னந்தனியே உலகில் உலாவிக் கொண்டிருந்தான். அவன் தனக்கே அந்நியனாகி போனான். அவனுக்கு சொந்த பணியும் இருக்கவில்லை, பின்பற்றி செல்ல வழியும் இருக்கவில்லை. ஏதேன் தோட்டம் அவனுக்கு ஒரு சௌகரியமான குழந்தை தொட்டிலாகி போனது. அமைதியான ஆனந்தமான இடமாகிவிட்டது. செயற்கையாக குஞ்சு பொரிக்கும் நல்ல இயந்திரமாகிவிட்டது. நல்லதும் கெட்டதுமான ஞான மரம், வாழ்க்கை மரமும் அவனது கை கட்டும் தூரத்திலேயே இருந்தன. என்றாலும் அவற்றின் கனியை பறிக்க அவனுக்கு கை நீளவில்லை. அவனது சுவை உணர்வும் விருப்பங்களும் ஆசைகளும் அவனது முழு வாழ்வும் எண்ணங்களும் அவனுக்குள்ளேயே சுற்றி பொதியப்பட்டு மூடப்பட்டு கிடந்தன. மெல்ல திறந்து வெளிவர காத்திருந்தபடி அவன் தனக்கு உதவும் நண்பனாக இருந்தான். அவனுக்கு பொதிய வில்க்கும் கை அவனது கையாகவே இருந்தது. வளமும் ஆற்றலும் புனிதமும் மூடி கிடந்த அவனை வெளிப்படுத்தக்கூடிய உதவும் கரம் எங்கே இருந்து வரும்? இதுதான் முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறார். இப்போது அவன் தன்னந்தனியாகவே இருக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த தன்னந்தனியாகவே உலாவி அவன் தான் என்ன பண்ணுறோம், சரியாக தான் பண்ணுறோமா அப்படின்னு எதுவுமே அவனுக்கு தெரியறது கிடையாது. அவனுக்குன்னு சொல்லி ஒரு வேலையும் கிடையாது. தூங்குறான், எந்திரிக்கிறான், ஏதாவது ஒன்று கிடச்சதை எடுத்து சாப்பிட்றான், போகிறான். அது அவனுக்கு ஒரு சௌகரியமான ஒரு குழந்தை தொட்டில் மாதிரி ஆகிப்போச்சு. குழந்தை தொட்டில்னால் எப்படின்னா, பசிச்சுன்னா நேரத்துக்கு சாப்பாடு வந்துடும். அந்த பால் நீ கொஞ்சம் சினிங்கிட்டீங்கன்னா போதும், உடனே அம்மா எடுத்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உணவு உன்னை தேடி வரக்கூடிய ஒரு இடம் தான் அந்த தொட்டில், குழந்தையினுடைய தொட்டில். நாம் அங்கே எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை, நாம் உழைக்க வேண்டியது கிடையாது, நாம் எதுவும் சேமித்து வைக்க வேண்டிய வேலை கிடையாது. ஆனால் நமக்கு தேவையான நேரத்தில் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் அந்த குழந்தைக்கான தொட்டிலாக இருக்குது. அப்படி தான் அவனுக்கு அந்த ஏதேன் தோட்டம் இருந்தது. அவனுக்கு வேணும்னு அப்படின்னு நினச்சி பார்த்தான்னா எதிரில் பழங்கள் இருக்கும், எடுத்து சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு இருப்பான். அப்போது அவனுக்கு ஒரு ஆனந்தத்தை தவிர அவனால் எதையுமே புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. அவனுக்கு அந்த இடம் ஒரு இன்னொரு பார்ட்டை காமிக்கவே மாட்டேங்குது. துக்கம்ங்கிற ஒரு பார்ட்டை அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அங்கே அந்த ஒரு இடத்துல ஒன்றுமே கிடையாது. அப்போது அங்கே நல்லதும் கெட்டதுமாக இருக்கக்கூடிய ஒரு மரம் ஒன்று இருக்குது. அது அவன் கை கட்டுற தூரம் தான் இருக்குது. ஆனால் அதை நீட்டி பறிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியறதில்ல. அது அவசியம்தான் அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. அப்போ அவனுடைய மொத்த வாழ்க்கைக்கான அடிப்படை அதில் தான் இருக்குது. அதைத்தான் நம்ம ருசி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதே அவனுக்கு தெரியாது. அப்போ அவனுடைய கையை நீளமாக்கி அதை பறித்து எடுக்கிறதுக்கான ஒரு அறிவை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல நண்பனாக, அவன் மேலே ஒரு அக்கறை உள்ள ஒரு ஆளாக கூட யாருமே கிடையாது. அப்படி யாருமே இல்லாதது தான், அவன் தன்னந்தனியாக இருந்தது தான் அவனுக்கான முக்கியமான பிரச்சனையாகவே இருந்துச்சு. அவனுக்கும் சொந்தமான புத்தி கிடையாது. சொல் புத்தி அப்படின்னா அதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுவும் அங்கே கிடையாது. அப்போது அவனுக்கு பேசிக்கான ஒரு பிரச்சனை அவன் தன்னந்தனியாக இருந்தது தான் அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது. ஏவாள் புதிய மண்ணும் புதிய மூச்சும் அல்லன், ஆதாம் உடலின் மூச்சும் தான். அவள் எலும்பின் எலும்பாகவும் சதையின் சதையாகவும் தோன்றியவள் தான். அங்கே தோன்றிய ஒரு புதிய உயிர் அல்லல் அவள். ஆதாமின் இரட்டை பிறவி, ஆண் ஆதாம் பெண் ஆதாமும். தன்னந்தனியான அவனுக்கு தன்னை எதிரொலிக்கும் ஒரு முகம் தேவைப்பட்டது. அவனது பெயரை எதிரொலிக்கும் வேறு மனிதர் இல்லாததால் அவனுக்கு தனிக்குரல் மட்டுமே பள்ளத்தாக்குகளில் எதிரொலித்து கொண்டிருந்தது. அவனது ஏகாந்த இதய துடிப்பு அவனது நெஞ்சுக்குள்ளேயே ஒடுங்கி போய்விட அவன் எதிரொலியை கேட்க ஒரு தோழமை இதயத்திற்காக அவன் இதயம் தவித்தது. உருக்கு தகடு சக்கிமுக்கி கற்களில் உராயும் போது தீப்பொறிகள் பல பறப்பது போல, எரியாத மெழுகுவர்த்தியின் இரு பக்கங்களிலும் பற்ற வைப்பது போல. மெழுகுவர்த்தி ஒன்றுதான், திரி ஒன்றுதான், தீ ஒன்றுதான், ஆனால் இரு முனைகளும் பற்ற வைக்கப்பட்டுள்ளது போல. சீசாவில் அடைப்பட்டிருக்கும் விதை வளமான மண் தேடி முளைத்து தனது ரகசியங்களெல்லாம் வெளிப்படுத்துவது போல அப்படிங்கிறார். அப்போ அந்த ஆதாமுக்கு ஒரு துணை வேணும், தன்னை எதிரொலிக்கிறதுக்காக. நான் எப்படி இருக்கிறேங்கிறத என்கிட்ட எதிரில் இருந்து ஒரு ஆள் சொல்லணும், அப்போ தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியும். என்ன நானே கவனிக்கிறது கிடையாது, நான் வெளி விஷயங்களே கவனிச்சிட்ருக்கிறேன். யாரோ ஒருத்தர் என்னுடைய குறைகளை சுட்டி காமிச்சா மட்டும்தான் நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது. அப்போ என்னுடைய குறைகளை நான் கவனிக்கிறது கிடையாது, அதுக்கு நேரம் இல்லை. நான் மற்றவங்களை பார்த்துட்டு மற்றவங்க குறைகளை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் அங்கே ஆதாமை நினச்சி பாருங்கள், அவன் ஒரே ஆள் தான், அவனுக்கு எந்த அறிவும் இல்லை, அவனுடைய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, அங்கே ஏமாற்றம் கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற ஒரு சூழல். அப்போ தான் செய்கிறது சரிதானா தப்பானான்னு ஆலோசனை செய்கிறது கூட அவனுக்கு நேரம் கிடையாது, ஏன்னா அதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்போ யாராவது ஒருத்தர் இது தப்புன்னு சுட்டி காமிச்சா தான் அவன் அதை சரி செய்கிறதுக்கு முற்படுவான். இது நல்லது, நல்லா பண்ணியிருக்கிற அப்படின்னு சொன்னால் தான்
தான் செஞ்சது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு அவனால் ஒரு விமர்சனத்தை அவன் எதிர்கொள்ளவே முடியும். அங்கே அப்படி ஒரு ஆளே தேவைப்படலை. ஆனால் அந்த ஏவாள் அப்படின்னு சொல்லி பின்னால் படைக்கப்பட்ட ஒரு பெண், அவங்க வர்றதுக்கான முக்கிய காரணமே இவனுடைய தனிமை தான். அந்த தனிமையை போக்கணும்னு கடவுள் வந்து நினைக்கிறாரு. இவன் இப்படியே தன்னந்தனியாக தூங்குறான், எந்திரிக்கிறான், பழஞ்சாப்பிட்றான், இதே வேலையாக இருக்கிறான். இவனுக்கு என்ன தெரிய போகுது? இவனுடைய பிறவியே வேஸ்ட்டு தான் ஆக போகுது. கடைசி வரைக்கும் இருந்து அவனுடைய ஆயுள் முடியும் போது செத்து தான் போப்பான். இல்லை அந்த நேரத்தில் சாகா வரம் கூட அவனுக்கு கிடச்சிருக்கலாம். அவன் ஒரே ஆளாக தன்னந்தனியாக இருந்து சாகாமலே எத்தனை வருஷம் வாழலான்னு கூட ஒரு வரம் அவனுக்கு இருந்திருக்கலாம். அப்போது அப்படி இருந்து என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? அப்போது எதையுமே நம்ம கற்றுக்க போகிறது கிடையாது. அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு துணை அதுக்கு தேவை. அப்படி தான் கடவுள் நினச்சார். இவனுக்கு ஒரு துணை இருக்கணும், இவனை எதிரொலிக்கக்கூடிய, இவனுடைய விஷயங்களை விமர்சனம் செஞ்சு அவனுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு துணை வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ தான் ஏவாளை படைக்கிறாரு. ஆதாமனுடைய விலா எலும்பை எடுத்து அது மூலமாக வந்து ஏவாளை வந்து படைக்கிறாரு. அதனால் அந்த ஏவாளுங்கிறவர் வந்து அந்த பெண் வந்து தனிப்பட்ட பிறவி கிடையாது. அது ஆதாமனுடைய மூச்சு காத்தால், ஆதாமனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு விலா எலும்புனால், ஆதாமனுடைய சதையினால் உண்டாக்கப்பட்ட ஒரு பெண். அதனால் 2 பேத்துக்கும் வேறு வேறு சதை கிடையாது, வேறு வேறு உடல் கிடையாது, வேறு வேறு மூச்சு கிடையாது, வேறு வேறு உயிரும் கிடையாது. 2 ஒன்று தான். அதனால் அவங்க புதிய உயிரெல்லாம் பெற்றுட்டெல்லாம் வரல. ஆதாமனுடைய இரட்டை பிறவி மாதிரி தான். அவங்க வந்து ஆண் ஆதாமாவும் பெண் ஆதாமாவும் 2 பேருமே இருக்காங்க, அவ்வளோதான். நாம் அதை வந்து ஏவாள்னு சொல்லி பெண் பாலாக இருக்கிறனால ஒரு பேர் நம்ம வச்சுருக்குறோம். கடவுள் வந்து சூட்டுறாரு. பேர் மட்டும்தான் வேறையாக இருக்கே தவிர இந்த ஆதாமனுடைய நேர் ஜெராக்ஸ் காப்பியாகவே தான் அந்த ஏவாள்ங்கிறது படைக்கப்படுறாங்க. அப்படி அந்த தன்னந்தனியாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு பார்த்து பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் தன்னை கவனிக்கிறதுக்காக ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக தான் அந்த ஏவாளை அங்கே உண்டாக்க வேண்டிய ஒரு அவசியங்கிறது உண்டாக்கப்படுது. எப்படின்னா, ஒரு மெழுகுவர்த்திக்கு 2 பக்கமும் பற்ற வச்சா எவ்வளோ சீக்கிரம் உருகுமோ, அந்த மாதிரி அவன் தன்னைத்தானே அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் தன்னுடைய விஷயங்களை பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த பிரதிபலிப்புங்கிறது ஒரு இடத்துல பற்ற வச்சா எவ்வளோ நேரம் ஆகுமோ அதை விட அதிகமான 2 மடங்கு வேகத்தில் அவனுடைய பிரகாசங்கிறது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாகவே அவன் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவான். இப்போ அதுக்காக தான் அந்த மெழுகுவர்த்தியை 2 புறமும் பற்ற வச்ச மாதிரி அவனுடைய வெளிப்பாடுங்கிறது அதிகப்படுது. இப்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி ஒன்று தான், அதுக்கு மெழுகுவர்த்திக்குள்ளே இருக்கிற திரியும் ஒன்று தான், அந்த தீயும் ஒன்று தான். ஆனால் ஒரே ஒரு இது என்னதுன்னா, அங்கே ஏவாள்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் 2 புறமும் பத்துக்கிட்டு எறிகிற மாதிரி அந்த ஆதாம் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, ஒரு சீசாக்குள்ளார அடைக்கப்பட்ட ஒரு விதை, அந்த விதையே தேடி போய் ஒரு மண்ணில் விழுந்து, அந்த தனக்கு தகுதியான மண்ணில் விழுந்து அது அதிலிருந்து முளைச்சி வந்து அந்த விதைக்குள்ளார இருக்கக்கூடிய ரகசியம், அந்த பருப்பாக இருக்கக்கூடிய அந்த விதைக்குள்ளார இருக்கக்கூடிய பருப்பு முளைச்சி வெளியில் வரும்போது ஒரு மரத்தை அதை ரகசியமாக ஒழிச்சு வச்சுருக்குது அந்த விதைக்குள்ளார. இத்தினோண்டு விதைக்குள்ளே ஒரு ஆலமரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ பெருசாக இருக்குது, விழுதுகளை போட்டு அது அகன்று போயிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு மரம் அது ஒரு சின்ன விதைக்குள்ளே அடைப்பட்டிருக்குது. அந்த விதையை பார்த்திங்கன்னா கடுகுல 4 பங்கு தான் இருக்கும். கடுகுனுடைய சைஸை விட 25% தான் இருக்கும். அந்த இத்தினோண்டு கடுகுக்குள்ளார அவ்வளோ பெரிய மரத்தை அது ரகசியமாக ஒழிச்சு வச்சுருந்தது. அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த ஒரு விதைங்கிறது இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு. அப்போ தன்னுடைய ரகசியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது மாதிரி அங்கே ஒரு நிகழ்வு நடக்குது. அதுதான் ஏவாளினுடைய பிறப்பு அப்படிங்கிறத இவர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். அவ்வாறு தான் தன்னுணர்வு அற்றிருந்த ஒருமை இருமை கொண்டு உராய்விலும் எதிர் அம்சத்திலும் தனது ஒருமையை உணர்கிறது. மனிதன் இறைவனின் மெய்யான வடிவம் கொண்டவன். ஆதி பிரக்ஞையான இறைவன் தன்னை ஒரு ஆதி சொல்லால் வெளிப்படுத்தி கொள்கிறான். அந்த சொல்லும் பிரக்ஞையும் புனித புரிதலுக்குள் ஒன்றிணைந்து நிற்கின்றன. அதை உண்பதால் ஏற்பட போகும் விளைவுகளையும் அவற்றை எதிர்கொள்ள தேவையான சக்தியையும் அவன் முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவனுக்கு சக்தி இருந்தது, ஆனால் அவன் உண்டான். அப்புறம் அவன் அதன் விளைவுகளை எதிர்கொண்டான். அதன் விளைவு மரணம்தான். மனிதன் இருமையில் மும்முரமாக ஈடுபட்டு இறைவனின் உள்ளபடியே உடனே அமைதியான ஒருமையில் இறக்கிறான். அதனால் மரணம் ஒரு தண்டனை அன்று, இருமையில் அமைந்துள்ள வாழ்வின் ஒரு கட்டம்தான் அது. இருமை இயல்பாகவே எல்லாவற்றையும் இருமைப்படுத்தும், எல்லாவற்றுக்குமான நிழலை உருவாக்கிவிடும் அப்படிங்கிறார். அப்போது அந்த தன்னுணர்வே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆதாமுக்கு இந்த ஏவாள் வராங்க. ஏவாள் வந்ததுக்கப்புறம் அவன்
அந்த அவன் சொன்னான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அவன் ஒரு அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தினுடைய கனியை அவன் புசிக்க வேண்டிய அந்த ஒரு நேரம் வருது. அதனால் அதை அவன் செய்யணுங்கிறது கடவுளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதனால தான் கடவுள் அதை சாப்பிட வேண்டான்னு சொல்கிறாரு. சாப்பிடுன்னு சொல்லியிருந்தா அவன் பசிக்கும் போது சாப்பிட்ற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துருப்பான். கடவுள் 2 பேரையும் கூப்பிட்டு, இங்கே இருக்கிற அநேக விருட்சங்கள் இருக்குது, அநேக மரங்கள் இருக்குது, எல்லா பழங்களையும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம்னு ஒன்று இருக்குது, அதனுடைய கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அந்த நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏதோ ஒரு விஷம் தடவுன ஒரு பழத்தை சாப்பிட்ட மாதிரி அவர் ஒரு பில்டப் கொடுத்துட்டார். உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சர்ப்பம் அந்த ஏவாள்கிட்ட சொல்லுது, அதை சாப்பிட்டீங்கன்னா நீயும் அவர் மாதிரியே ஆயிடலாம். ஏன்னா அவருக்கு எது சரி எது தப்புன்னு அவருக்கு தெரியும், உங்களுக்கு அது தெரியறதில்ல. அது நீங்கள் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் மறைச்சி வச்சுருக்கிறாரு. நீங்கள் அதை சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி அவங்க தூண்டுது. உடனே ஏவாள் ஆதாமுக்கிட்ட அந்த தூண்டுதலை உண்டு பண்ணுறான். நம்ம சாப்பிட்லாம், சர்ப்பம் என்கிட்ட பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆதாமும் அந்த ஏவாள் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு சாப்பிடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கடவுள் தீர்மானித்தது. இவன் சாப்பிடணும் அப்படின்னா இவனை சாப்பிட வேண்டான்னு சொன்னால் தான் இவன் சாப்பிடுவாங்கிறத அவனுடைய சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய மைண்டை வச்சு கண்டுபிடிச்சார். அப்படி தான் அவனை வழி நடத்தினார். சாப்பிடுன்னு சொல்லியிருந்தால் நிச்சயமாக அவன் சாப்பிட்ருக்க மாட்டான், இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சா சாப்பிட்ருப்பான். ஆனால் சாப்பிட வேண்டான்னு சொன்ன உடனே அவன் உடனேவே சாப்பிட வேண்டிய சூழலுங்கிறது அங்கே நிலவுச்சு. அப்போ கடவுள் அப்படி தான் அவனை தீர்மானித்தார். இவன் இதை சாப்பிடணும், இதை பற்றி முன்னமே அவன் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். அவனும் சாப்பிட்டான், அதனுடைய விளைவுகளையும் எதிர்கொண்டான். அதனுடைய விளைவு என்னென்னா மரணம் தான். அது வரைக்கும் சாகாவரத்தோடு இருக்கிறவன் இப்போ செத்து போகிறதுக்கான ஒரு வலிமையை அவன் அடையிறான். அந்த மனிதனுக்குள்ளார ஒரு இருமைங்கிறது ஒன்று உண்டாகுது. அந்த இருமைங்கிற ஒரு விஷயத்துலேருந்து அவன் ஒருமையை நோக்கி போகணுங்கிற ஒரு நிலைப்பாடு அவனுக்குள்ளார வருது. அது வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு கோலும் இல்லாமல் இருந்தான். தான் எதுக்காக பிறந்தோம், எதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னே தெரியாமல் இருந்தவனுக்கு இப்போ ஒரு கோல், ஒரு இலக்கை கடவுள் கொடுக்குறாரு. இருமைக்கு போ, திரும்பி ஒருமைக்கே வா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கோலை ஒரு விளையாட்டை ஆரம்பிச்சு விட்றாரு. இப்போ அந்த விளையாட்டில் அந்த இருமைங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு மரணத்தை கொடுக்குது. நீ மரணம் இல்லாமல் போகணுன்னா மீண்டும் நீ ஒருமையை நோக்கி வா, நீ மரணம் இல்லாமல் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டை அவர் ஆரம்பிக்கிறார். அப்போது அந்த இருமைங்கிறது அவனுக்குள்ளார அந்த இருமை நிலையை இயல்பாகவே செஞ்சு அவனை சாகடிச்சிட்டே இருக்குது. அந்த இருமை என்ன பண்ணுதுன்னா அவனுக்குள்ளார ஒரு நிழலை உண்டு பண்ணுது. அந்த நிழல் தான் அந்த நான் சொல்லக்கூடிய அகங்காரம், தன்னை அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு அறியாமையை உண்டு பண்ணுது. ஏன்னா நிழல்னு வரும்போது அது இருளாகுது. ஒளியிலிருந்து ஒரு தடைப்படும் போது அதனால் உண்டாகக்கூடிய நிழல்ங்கிறது அது இருட்டாக இருக்குது. அந்த இருள்னு சொல்லும் போது அது மாயை, அது அறியாமை. அது வெளிச்சம்தான் பிரம்மம், அதுதான் விழிப்புணர்வு. அப்போது அந்த இருள் அப்படிங்கிறது அந்த இருமையிலிருந்து தான் உண்டாகுது அப்படிங்கிறத இவர் இங்கே சொல்கிறார். ஆகவே ஆதாம் தனது நிழலை பெற்றான், அதுதான் ஏவாள். அவர்கள் இருவரும் தமது வாழ்வுக்கான நிழலை பெற்றார்கள், அதுதான் மரணம். ஆதாமும் ஏவாளும் மரண நிழலை பெற்றிருந்தாலும் அவர்கள் இறைவனின் வாழ்வில் நிழலற்று வாழ்ந்திருப்பார்கள். இருமை தொடர்ந்து உள்ள உரசல், இந்த உராய்வு எதிரெதிரே அம்சங்கள் என்ற மாயையை வழங்கும். இது சுய அழிவில் கொண்டு போய் சேர்க்கும். எதிர்மறைகள் போல காணப்படுபவை உண்மையில் சுய முழுமை கொண்டவை, தன்னிறைவு கொண்டவை, தானே ஒரே முடிவுக்காக கைகோத்து செயல்படுபவை. அந்த முடிவு பரிபூர்ண அமைதி, ஒருமை, புனித புரிதல், சமநிலை. ஆனால் மாயை உணர்வுகளில் வேறிட்டு நிற்பது. உணர்வுகள் நிலைத்திருக்கும் வரை மாயையும் நிலைத்திருக்கும். அதனால்தான் தனது விழிகள் திறக்கப்பட்ட பின் ஆதாம் கடவுளுக்கு பதில் சொல்கிறான். நான் உமது குரலை தோட்டத்தில் கேட்டேன், எனக்கு பயமாக இருந்தது, காரணம் நிர்வாணமாக இருந்தேன், அதனால் நான் ஒளிந்து கொண்டேன் என்றான். மேலும் அவன், என்னுடன் இருக்க தாங்கள் அனுப்பிய பெண் தான் எனக்கு அந்த மரத்தை காட்டினாள், நானும் உண்டேன் என்றான். இப்போது அங்கே ஆதாம்ங்கிறவருக்கான ஒரு நிழலாக அங்கே ஒரு ஏவாள் கிடச்சாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்துக்குமான ஒரு நிழலாக, ஒரு அறியாமையாக, ஒரு சலனத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு மரணத்தை 2 பேருமே அடைஞ்சாங்க. அந்த வாழ்வு அந்த நன்மை தீமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தினுடைய கனியை புசித்ததுனால, சாப்பிட்டதுனால இவங்களுக்கு மரணம்ங்கிற ஒரு பரிசு பொருள் கிடச்சிது. அந்த மரணம் தான் இவங்களுக்கான நிழலாக இருக்குது. அப்போது அந்த 2 பேருமே அந்த மரண நிழலில் இருந்தாலும் அவங்க இறைவனுடைய
அந்த வாழ்வில் சேரணுங்கிறது தான் 2 பேருடைய குறிக்கோளாக அங்கே மாறுது. இது வந்து 2 பேரும் எதிர் கோணமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அப்படி கிடையாது. அது உள் வெளி அப்படிங்கிறதே எதிர்கோணமாக இருக்குது. ஆனால் உள்ளில் இருக்கிறது தான் வெளியில் பிரதிபலிக்குதுங்கிறப்போ அந்த பிரதிபலிப்பு பாருங்கள், நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நான் ரைட் ஹேண்டை தூக்குனா அது லெஃப்ட் ஹேண்டை தூக்குன மாதிரி காமிக்கும். ஏன்னா அது பிரதிபலிப்பினுடைய சுபாவம். அதுவும் அதுதான் ரைட் ஹேண்டு. ஏன்னா என்னுடைய நிலைப்பாட்டில் இதுதான் ரைட் ஹேண்டு. அப்போது நமக்கு பார்க்கும்போது அது எதிர் கோணமாக இருக்கலாம். ஆனால் நான் தூக்குன அதே ரைட் ஹேண்டை தான் அதுவும் தூக்குது. ஏன்னா பிரதிபலிப்பு கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய அந்த பிரதிபலிப்பு மாதிரியே இருக்கக்கூடிய அந்த நிஜமும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறது தான் அங்கே தப்பாக இருக்குது. அப்படி அந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது உணர்வுகளுக்குள்ளே இருக்கக்கூடியது. ஆனால் வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புனித புரிதல் அப்படிங்கிறது வந்து பரிபூர்ண அமைதியில் இருக்கக்கூடியது. அது எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருக்கக்கூடியது. அந்த சலனமற்ற நிலைமையில் தான் அவர் ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார். அந்த சலனமற்ற நிலைமையிலேருந்து இப்போ ஒரு சலனத்தோடு இருக்கக்கூடிய உணர்வுள்ள நிலைமைக்கு அவர் வந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு உணர்வே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தார். இப்போ உணர்வுள்ள நிலைமைக்கு வந்துட்டார். அந்த உணர்வுள்ள நிலையை தான் இங்கே வந்து மாயைன்னு சொல்கிறோம். அப்போது அந்த கனியை சாப்பிட்டதுமே நம்ம ஆதாமுக்கு வந்து தான் நிர்வாணமாக இருக்கிறோங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏவாளையும் கவனிக்கிறாரு, தன்னையும் கவனிக்கிறாரு. 2 பேரும் நிர்வாணமாக இருக்கிறோங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஓடி போய் ஒரு புதருக்குள்ளே போய் 2 பேர் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போது கடவுள் வந்து கூப்பிட்றாரு, ஆதாமே எங்கே இருக்கிற, ஏவாளே எங்கே இருக்கிறான்ட்டு. சத்தத்தையே காணோம். கடவுளுக்கு கோபம் வருது. இன்னும் என்ன பண்ணுறீங்க, என்னுடைய குரல் உங்களுக்கு கேட்கலையா, ஏன் அமைதியாக இருக்கீங்க, பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆதாம் வந்து பதில் சொல்கிறாரு, உங்களுடைய குரல் எனக்கு கேட்டுச்சு ஆண்டவரே, ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சு உங்களை சந்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன் பயந்துக்கிற, முன்னாடி வா அப்படின்னா நான் வரமாட்டேன், ஏன்னா நான் நிர்வாணமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுள் கோபத்தோடு கேட்குறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் எவன் அப்படின்னு கத்துறார். அப்போ அவர் வந்து ஒரு பதில் சொல்கிறார், நீங்கள் எனக்கு துணைக்காக ஒருத்தி அனுப்பிச்சுடுச்சிங்களே ஏவாள்னு ஒரு பெண்ணு, அவள் பண்ண வேலை தான். அவள் நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன கனியை நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லி நான் தூண்டுனா, நானும் சாப்பிட்டேன், அதனால் வந்த வெனை தான் இது அப்படின்னு அவன் சொல்லவும் அந்த பெண்ணு மேலே அவன் இப்போ பழிய போடுறான். இதுதான் வந்து அங்கே நடந்த விஷயமா இவர் இங்கே பதிவு பண்ணுறாரு. ஆதாமின் எலும்பும் சதையும் இல்லாமல் ஏவாள் வேறு தனியால் அல்லல். இருந்தாலும் ஆதாமிடமிருந்து பிறந்த அந்த நாணை கவனியுங்கள். விழிகள் திறந்து கொண்ட பிறகு அவன் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தன. ஏவாளை விட்டு விலகி தன்னந்தனி ஆளாக கடவுளை விட்டும் கடவுளின் அனைத்து படைப்புகளை விட்டும் பிரித்து பார்த்தன. அந்த நான் தான் மாயை. புதிதாக திறந்த விழியின் மாயின் பண்பு கடவுளை விட்டு பிரிந்து நிற்பது. இது ஒரு பொருள் அன்று, யதார்த்தமும் அன்று. அது மரணத்தின் பிறகுதான் மனிதன் மெய்யான தனது சுயத்தை உணர்வான். அந்த சுயமே கடவுளின் சுயம். புறவிழி இருண்டு அவன் ஒளி பெறும் பொழுது அந்த மாயை காணாமற் போய்விடும். ஆதாம் குழப்பமடைந்து திகைத்தாலும் அது வலுவாக சதி செய்து அவனை கற்பனை வசீகரித்து வளர்த்தது அப்படிங்கிறாரு. அதாவது அந்த 2 பேருமே வந்து ஒரே இனத்திலிருந்து தான் வர்றாங்க. ஒரே சதையும் எலும்புமா, ஒரே மூச்சா, ஒரே உயிராக இருந்த ஒரு ஆளுக்கு தான் அவங்க. இப்போது அந்த கனியை அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மரணம்ங்கிற ஒரு பரிசு பொருளை அவங்க அடைஞ்சதுக்கப்புறம், இருமை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை அடைஞ்சதுக்கப்புறம், அதனால் உண்டாகக்கூடிய நிழலை அவர் அடைஞ்சதுக்கப்புறம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான் அவர் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு வித்தியாசம் வருது அவருடைய பார்வையில். இவ்வளோ நாள் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போது நான் வேறு அவ வேறு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதனால தான் அவள் சாப்பிட சொன்னால் அதனால தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி தன்னுடைய பிழைகளை கூட அவங்க மேலேயே சுமத்துறாங்க. ஸோ இந்த நானை தான் கவனிக்க சொல்கிறாரு. இந்த நான் தான் மாயையாக இருக்குது. நான் வேற, எதிரில் உள்ள ஒரு பொருள் வேற அப்படின்னு நினைக்கிறது மாயை. நான் வேற, கடவுள் வேற அப்படின்னு நினைக்கிறது மாயை. அது மாயினால தான் நமக்கு அப்படி தெரியுது அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், தன்னை போலவே பிறரை நேசின்ட்டு. அப்போது நான் எனக்கு என்ன வேணும், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், எனக்கு எது சரியாக இருக்கும், நான் எப்படி யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு நானே செஞ்சுக்கிறனோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும்.
நாம் யோசித்து அவங்களுக்கு எது சரியாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிறத அவர் இங்கே சொல்கிறாரு. அப்போது அந்த மாயினுடைய பண்புங்கிறது என்னென்னா, கடவுள்கிட்டேருந்து நம்மளை பிரிச்சே வச்சுருக்கிறது. கடவுள் வேறு நாம் வேறங்கிற மாதிரி அதை தன்னந்தனியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு உணர்வாக தான் அது இருக்குது. அப்போது அந்த கடவுளுடைய சுயத்தை நம்மளை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த மாயைங்கிறது இருக்குது. கடவுளுடைய சுயம் என்ன? எல்லாமே அந்த பிரம்மம் தான், எல்லாமே அந்த கடவுள் நிலை தன்மை தான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய நிலைமையில தான் அது இருக்குது. ஆனால் இங்கே நான் வேற மற்ற பொருள்கள் வேற அப்படிங்கிற அந்த பிரிவினை, அந்த இருமை உண்டாகிற அந்த நிலை தான் இங்கே மாயையாக இருக்குது. எப்போ இவனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கண்ணு, அது இந்த கண்ணு தான் பார்க்குது, காது தான் கேட்குது, மூக்கு தான் நுகர் தெரியுது, வாய் தான் சுவை தெரியுது அப்படிங்கிறத நாம் நம்பிட்டு இருக்கிறோமோ, அது வரைக்கும் இந்த புற அந்த உணர்வுகள், இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் இதுதான் வேலை செய்யுது, இதனால தான் நம்ம இதெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நாம் அந்த மாயில தான் இருக்க முடியும். அப்போ இது மூலமாக வேறு யாரோ பார்க்குறதும் கேட்குறதும் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறாங்க. அது நம்முடைய மனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அந்த மனம் வெளிப்படலைன்னா உங்களால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நுகர முடியாது, சுவைக்க முடியாது. அப்போது அந்த தன்மையை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் வர்ற வரைக்கும் அந்த கண்ணு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்வை தெளிவாகும் போது வெளியில் இருக்கக்கூடிய மாயங்கிறது காணாமல் போயிடும். அதனால தான் ஆதாம் அங்கே குழப்பத்தோடவும் அவன் ஒரு திகைப்போடவும் இருக்கும்போது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த நான் அவனை வலுப்பெற செஞ்சுட்டே இருக்குது. அவனை பாவம் செய்கிறது தூண்டுது. அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் பாவத்துக்கு காரணமாக இருக்குது. அது நான்கிறது அந்த அறியாமை தான் அவர் சொல்கிறாரு. நான்கிறது தான் வேற, மற்ற பொருள்கள் வேறு அப்படின்னு நம்புகிற அந்த அறியாமை தான் நான் அப்படிங்கிறார். அதுதான் முதல் பாவமாக இங்கே பார்க்கப்படுதுங்கிறார். என்னுடைய சொந்தமான சுயம் என்று ஒருவன் சொல்லும்போது அவனுக்கு சுயம் பற்றி தன்னுணர்வே இல்லை என்று தான் பொருள். அவன் பிரமை, அது வெறும் மாய கவர்ச்சி. அது மாயையின் புகழ்ச்சியில் ஏமாந்தவன் அவன். ஒரு மாயான சுயத்தால் கவரப்பட்டு புகழப்பட்டு இருந்தவன் ஆதாம். அது மிகவும் பொய்யானதாகவும் நிர்வாணமாகவும் இருப்பதை அவன் உணர்ந்து வெட்கப்பட்டாலும் அதை விட்டு பிரிய அவனால் முடியவில்லை. புதிதாக பிறந்து தனது அறிவு கூர்மையை கொண்டு மனதார அவன் அதை இறுக பற்றி கொண்டான். அத்தி இலைகளை இணைத்து தைத்து தனது நிர்வாண இயல்பை மறைக்க ஒரு மேலாடை தயாரித்து கொண்டான். கடவுளின் ஊடுருவும் பார்வையிலிருந்தும் தப்பித்து கொள்ளத்தான். ஏதேன் என்பது களங்கமற்ற ஒரு பரவச நிலை, தன்னை உணராத ஒருமை. அத்தியிலை மேலாடை அணிந்த மனிதனிடமிருந்து கலன்று விழுந்து விட்டது. அவனுக்கும் வாழ்வு மரத்திற்கும் நடுவே கத்தி போன்ற தீ நாக்குகள் அப்படிங்கிறார். அதாவது இது எனக்கு வேணும், இது என்னுடையது, அது அந்நியன், அவன் வேற ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்படி ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ளார சுயம் பற்றின ஒரு அறிவே இல்லைன்னு அர்த்தம். அந்த சுயம்ங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா எல்லாமே நான் தாங்கணும், நான் வேற நீ வேறன்னு சொல்லக்கூடாது. அப்போ எல்லாமே நான் தாங்கிறது தான் சுயம். அது கடவுளுடையது. அது ஆனால் நான் வேற நீ வேறங்கிறது அது வெறும் கற்பனை. அது உண்மை அல்ல. அது ஒரு வெறும் மாய கவர்ச்சி அப்படிங்கிறாரு. அது மாயினுடைய புகழ்ச்சியில் ஏமாந்து போயிருக்கிறாங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ அந்த மாயான அந்த சுயத்தில் அவன் கவர்ந்து இழுக்கப்பட்டு அப்படி ஒரு ஆளாக தான் அங்கே ஆதாம்ங்கிறவன் இருந்தான். அது ரொம்ப பொய்யானகவும் நிர்வாணமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அவன் என்ன தான் வெக்கப்பட்டு அவன் தன்னை மூடி மறைச்சிக்கிட்டா கூடவும் அவனுடைய நான் அப்படிங்கிற அந்த நிர்வாணம்ங்கிறது அங்கே மூடி மறைக்கப்படவே இல்லை. அவன் தன்னுடைய உடம்பை மறைச்சான், நிர்வாணமாக இருக்கிறோன்ட்டு. ஆனால் அவனுடைய உள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான் இருக்கக்கூடிய விஷயத்தை அவன் மறைக்கவே இல்லை. அது அவனால் முடியவும் முடியாது. ஏன்னா அது தன்னுடைய இயல்பு அது வெளிப்படுத்திகிட்டே தான் இருக்குது. அப்போது அந்த கடவுள்கிட்டேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் தன்னை ஒழிச்சு வச்சுக்க முடிஞ்சது. ஆனால் அவன் எவ்வளோ நாள் அப்படியே ஒழிச்சு வச்சுட்ருக்க முடியும்? அவனுடைய சுயத்தை அவனால் ஒழிச்சு வைக்க முடியாது. அது அவனுடைய அந்த மாயையை அவனால் ஒழிச்சு வைக்க முடியாது. நான்கிற அகங்காரத்தை அவனால் ஒழிச்சு வைக்க முடியாது. அது எப்படியும் ஒரு நாள் வெளிப்பட்டே தான் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. அப்போ அந்த ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு பரவச நிலை, களங்கமே இல்லாத ஒரு பரவச நிலை. நம்ம தூங்கும்போது இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்போம் இல்லையா? நம்ம தியானத்தில் கூட நிஷ்டை அப்படின்னு சொல்லுவோம். அது மனம் நம்முடைய ஜீவனில் போய் ஐக்கியமான ஒரு இடம், மனம் முழுவதும் அடங்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி தான் ஏதேன் தோட்டம்னு சொல்லக்கூடியது அந்த நிலை. அந்த நிலையிலிருந்து தான் அவன் இங்கே இறங்கி வந்திருக்கிறான். அவன்
எப்போ இந்த அத்தி இலையாக இருக்கக்கூடிய அந்த மேலாடை அணிஞ்சானோ, இந்த மேலாடை அணியப்பட்டதற்கான காரணம் அவன் அந்த நாணை மறைக்கிறதுக்காக தான் அவன் அணிஞ்சான். அந்த 4 அகங்காரத்தை இது மூலமாக நம்ம மறைச்சிடலான்னு நினச்சான். அந்த 4 அகங்காரத்தினுடைய வெளிப்பாடை தடுக்கிறதுக்காக தான் இதை அவன் அணிஞ்சான். அந்த 4 அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு என்றைக்கு வந்துச்சோ அன்றைக்கே அவன் அந்த ஏதேன் தோட்டத்துலேருந்து அவன் கீழே இறங்கி வந்துட்டான். அப்போது அவனுடைய அந்த பரவச நிலைக்கும் அவனுடைய வாழ்வுக்கும் இடையில கத்தி மாதிரி இந்த 4 ஒரு நாக்குகள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத இவருங்க குறிப்பிட்டு சொல்கிறார். நன்மை தீமை என்ற இரட்டை வாயில் வழியாகவே ஆதி மனிதன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறினான். புரிதல் என்ற ஒற்றை வாயில் வழியாக அவன் வெளியேறி இருக்கலாம். வாழ்வு மரத்திற்கான முதுகு காட்டி அவன் வெளியேறினான். இனி அவன் இதற்கு முதுகு காட்டி திரும்பி செல்ல வேண்டும். தனது நிர்வாணத்தை மறைப்பதற்காக தனது அவமானத்தை கவனமாக ஒளித்து வைக்கவும் அவன் நெடிய பயணம் மேற்கொண்டு விட்டொழித்து வைக்கவும். நெடிய பயணத்தில் முடிவில் அவனது தூய்மை ஆடையை கழற்றிவிடும். அப்போது அவனது இதயம் தனது நிர்வாணத்திற்காக பெருமைப்படும். ஆனால் அது எளிதில் நிகழ்ந்து விடாது. அவனது பாவம் அவனை தன்னிலிருந்து விடுவித்து விட்ட பிறகே அது நிகழும். பாவம் தன்னைத்தானே அழித்து கொண்டு அதை நிரூபித்து காட்ட வேண்டும். அத்தியிலை மேலாடை அன்றி பாவம் வேறு எங்கே இருக்க முடியும்? பாவம் என்பது வெறும் வேலிதான். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள வேலி. அவனது தற்காலிகமான சுயத்திற்கும் அவன் காத்திருக்கும் சுயத்திற்கும் நடுவில் உள்ள வேலி அப்படிங்கிறார். அப்போது இங்கே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அப்படின்னு சொன்னது அது ஒரு இருமை வழியாக உன்னை பிரவேசிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான். அவன் எப்போ அந்த இருமையை புரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த இருமைக்கு முதுகு காட்டின மாதிரி அவன் திரும்பி வரானோ அப்போ தான் அவன் அந்த வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்குள்ளே அவனால் வர முடியும். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் வாழ்வுக்கு முதுகு காட்டிட்டு அவன் இருமையை நோக்கியே போயிட்டுருக்கிறான். போனவனுக்கு திரும்பி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கான ஒரு ஐடியாவே இல்லை. அவனை அதுலேயே இருக்கிறானுங்க. அந்த இருமையிலே இருந்து காலத்தை கழிச்சுக்கிட்டு செத்து போய் திரும்பவும் பிறந்து திரும்ப இருமையிலே இருந்து இதே வேலையாகவே செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ அவங்க ஒருமையை நோக்கி என்றைக்கு திரும்பி வர்றாங்களோ அப்போ தான் இந்த சுழற்சி அப்படிங்கிறது நிற்கும். அது வரைக்கும் பாவம்ங்கிறது ஒன்று இல்லாமல் போகிறதே கிடையாது. ஆனால் அதுவும் ஒரு நாள் நிகழும். அவன் ஒரு நாள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இருமைக்கு முதுகு காட்டிட்டு அவன் ஒருமையை நோக்கி வருவான். அப்படி வர்றது சாதாரணமாக அது நடந்துடாது. அப்படி ஒரு விஷயத்தை அவன் நடத்தும் போது அவனுடைய சுயம்னு சொல்லக்கூடிய அந்த அத்தி இலை ஆடை எல்லாத்தையும் உடச்சி வீசிட்டு அவன் அந்த எல்லாமே நான் தான் அப்படிங்கிற நிலைமையில் அவன் வருவான். அப்போது அவனுடைய இதயங்கிறது நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். அதை மறைக்கிறதுக்கு எந்த மேலாடையோ எந்த போலி வேஷமோ அங்கே தேவைப்படாது. அவன் தன்னை வெளிப்படுத்தும் போதே அது இல்லாமல் தான் வெளிப்படுத்துவான். அப்போது அங்கே ஒன்று இருந்தால் தானே அதை மறைக்கணும். அங்கே ஒன்று இல்லாமல் போகும்போது அந்த சுயம் இல்லாமல் போகும்போது அங்கே மறைக்க வேண்டிய அவசியமே அங்கே இருக்காது. அப்போ அவன் மேலாடை இல்லாமல் அவனால் வாழ முடியும். இப்போ ஏன் மேலாடை அணிஞ்சு அவன் அதை மறைச்சிட்ருக்கிறான் அப்படின்னா தன்னுடைய நிர்வாணத்தை அவனால் பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்குள்ளார அந்த வேற்றுமை இருக்குது. ஏவாளை பார்க்கும் போதும் தன்னை பார்க்கும் போதும் ஒரு உடல் கூறுக்கான ஒரு வேற்றுமையை அவன் பார்க்குறான். அது நான் தான் அப்படிங்கிறத அவனால் உணர முடிய மாட்டேங்குது. அப்போ அந்த உடல் கூறு வேற்றுமை கூட அங்கே பாவமாக தான் இருக்குது. அப்படி அந்த வகையில் கூட நீ பிரித்து பார்த்துடக்கூடாது. இது ஆண் இது பெண் அப்படிங்கிற பிரிவினை கூட அங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போது அந்த பாவம்ங்கிறது இதுதான் பேசிக்கான ஒரு விஷயமா இருக்குது. இதிலிருந்து தான் அடுக்கடுக்காக நிறைய கிளைகள் உற்பத்தி ஆகுது. பாவத்தில் என்னென்ன பிரச்சனைகள் பண்ணுறோமோ அத்தனையும் இந்த வேற்றுமைன்னு சொல்லக்கூடிய இதிலிருந்து தான் பிரிஞ்சு வெளியில் வருது. ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னா அங்கே போட்டி பொறாமை விரோதம் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. அங்கே வேறங்கிறப்ப தான் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொன்றா அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிடுது. அதனால் பாவம்ங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேலி நடுவில் அது இருக்குது. அது என்னவா இருக்குதுன்னா நான் வேற இறைவன் வேறங்கிற சிந்தனையில் இருக்குது. நான் வேற மற்றவங்க வேற அப்படிங்கிற அந்த சிந்தனையில் இருக்குது. அப்போ அந்த நான் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அங்கே பாவமாக இருக்குது. அப்போது அது ஒரு நடுவில் 2 பேரையும் சேர விடாமல் ஒரு வேலியாக அது அங்கே இருக்குது அப்படிங்கிறத இவர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். ஒரு கைப்பிடி அத்தி இலைகள் முதலில் அற்பமாக தோன்றி பிறகு பெரிய அரணாக மேலெழுந்து நின்று தடுக்கும். தனது களங்கமற்ற பண்பை ஏதேன் மனிதன் கைவிட்ட முதலாய் அத்தி இலைகள் மேலும் மேலும் குவிந்து கும்பாரமாய் பெருகும். அவனோ அவற்றை விட்டு ஆடைக்கு மேல் ஆடையாக நெய்து கொண்டே போய் சிரமப்படுவான். கிளிய கிளிசல்களுக்கு ஒட்டு போட்டு கொண்டிருப்பான். மற்றவர்கள் தூக்கி எறிந்த கந்தல்களையும் கொண்டு ஒட்டு போட்டு தைப்பான்.
இதற்கு காரணம் அமைவதே சோம்பலே. பாவத்தின் ஆடையில் போடப்படும் ஒவ்வொரு ஒட்டும் ஒரு பாவமே. கடவுளிடமிருந்து தொடர்பறுத்து கொண்டு விட்டதால் நிலை நின்று போன அவமானத்தை தான் ஒட்டு போட்டு தைத்து கொண்டிருக்கிறான் அவன். அந்த அவமானத்தை வென்றுவிட அவன் முயற்சி செய்கிறானா? பரிதாபம். அவனது முயற்சிகள் எல்லாம் அவமானத்தின் மேல் அவமானமாகவே குவிய செய்கின்றன. மேலாடை மேல் மேலாடையாக அப்படிங்கிறாரு. அப்போ இங்கே அந்த தப்பு ஒன்று நடக்குது. முதல்ல ஒரு கனியை அவன் சாப்பிட்றான். அதில் நான் செய்யலை, அவள் தான் செஞ்சாங்கிற அந்த வேற்றுமையை கொண்டு நிறுத்துறான். இப்போ அந்த கனியை சாப்பிட்டது அங்கே பிரச்சனை கிடையாது, அதில் ஒரு வேற்றுமையாக வச்சுருக்கிறான் பாருங்கள், அதுதான் பிரச்சனை. ஏன்னா அந்த கனியை சாப்பிட தூண்டுனது இறைவன். அவருக்கு தெரியும் இவன் இதை சாப்பிடணும், இவன் செத்து போகணும், மரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், திரும்பி மீண்டும் பிறந்து வரணும், அவன் ஒரு நாள் அவன் ஒருமையை நோக்கி அந்த மரணம் இல்லாத அந்த ஒரு நிலையான ஒரு வாழ்வுக்கு அவன் வருவான் அப்படிங்கிறதுக்காக அவர் கொண்டு வந்தது. ஆனால் அதை சாப்பிட்டது அங்கே பிரச்சனை கிடையாது. அவன் சாப்பிடணும்னு தான் கடவுள் ஆசைப்பட்டார். ஆனால் இங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பழி இன்னொருத்தர் மேலே போடுறதுக்காக ஒரு பிரிவினையை உண்டு பண்ணான் பார்த்தீங்களா, அங்கே தான் முதல் பாவங்கிறது தொடங்குது. அதுதான் பேசிக்கான அடிப்படையான ஒரு பாவத்தினுடைய அடித்தளம் அங்கே உண்டாகுது. அப்படிப்பட்ட அந்த பாவத்தை அவன் உணரவே கிடையாது இப்போ வரைக்கும். இதுதான் பாவம்னே தெரியாமல் அது சரியானது தான், அதுதான் கரெக்டானதுங்கிற மாதிரியே இப்போ இங்கெல்லாம் நடந்துட்டுருக்குறாங்க. என்னுடைய சொத்து என் பேரனுக்கு போகணும், என் பையனுக்கு போகணும், அவனுடைய பையனுக்கு போகணும்னு சொல்லி அங்கே அந்த ஒரு சுயநலத்தோடையே ஒரு விஷயத்தை வச்சுட்டே இருக்கிறாங்க. இது என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில், இது என்னுடைய ஒரு சமூகம், இது என்னுடைய மதம், இது என்னுடைய ஜாதின்னு சொல்லி அந்த பிரிவினைகள் அடுக்கடுக்காக போயிட்டே இருக்குது. கடைசியாக குடும்பத்துக்குள்ளாரையே நான் வேற நீ வேற, நீ யார் என்ன கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் சண்டை வருது கணவன் மனைவிக்குள்ளாரே. அப்போது அந்த பிரிவினைங்கிறது ஒரு கூட்டமாக இருந்த பிரிவினை ஒரு சமூகமாக மாறி, அந்த சமூகமாக இருக்கிறது ஒரு வீடாக மாறி, ஒரு வீடாக இருக்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனாக அந்த பிரிவினை பிரிஞ்சு நிற்குது. இப்படி அந்த பிரிவினைகளுக்கெல்லாம் அடிப்படையான அடித்தளமாக இருக்கக்கூடியது நான் வேற நீ வேறங்கிற அந்த நினப்பு தான். அதுதான் பாவத்தினுடைய முதல் ஸ்டெப்பாக அவர் சொல்கிறார். அப்போது இவன் அந்த ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்காக அவன் அதை யோசிக்கிறது கிடையாது. ஆனால் அதை மறைக்கிறதுக்காக மேலே மேலே அவன் வேறு ஏதேதோ காரணத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறான். இதுதான் தப்பு, இது தப்பு கிடையாது, அதுதான் தப்பு, இது தப்பு கிடையாதுன்னு சொல்லி அவன் எத்தனையோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டே இருக்கிறான். இது ஒன்றை நீ நிறுத்திட்டீன்னா, இது ஒன்றை சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிரும். நானும் எனக்கு எதிரில் உள்ளவரும் ஒன்று தான் அப்படிங்கிற சிந்தனை வரும்போது நான் எப்படி அவரை கொல்லுவேன், நான் எப்படி அவருடைய பொருளை அபகரிப்பேன், நான் எப்படி அவர் மேலே பொறாமப்படுவேன், நான் எப்படி அவரை விரோதிப்பேன். அப்போ நீங்கள் சொன்ன அத்தனை பாவமும் அங்கே இல்லாமல் போயிடும். இது அத்தனை பாவமும் நான் அவரை வேற ஒரு ஆளாக நினச்சா மட்டும்தான் இதெல்லாமே ஒவ்வொன்றா முளை விட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த பேசிக்கான ஒரு தன்மையை நாம் இழந்து பாவத்துக்கு இல்லாமல் போகக்கூடிய அந்த நிலைமையை என்னங்கிறதே தெரிஞ்சுக்காமல், எது பாவம்னே தெரிஞ்சுக்காமல் நாம் ஒரு பரிதாபமாக இங்கே சுற்றிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறோம். ஒரு அவமானத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு அவமானத்தை நம்ம மூடி மறைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அவமானத்து மேலே அவமானமாக ஒரு ஆடை மேலே இன்னொரு ஆடை போடுற மாதிரி ஒரு அவமானத்து மேலே இன்னொரு அவமானத்தை நம்ம மேலே மேலே வச்சுக்கிட்டே போகிறோமே தவிர ஒரு அவமானம் மறைஞ்சிருச்சு. ஆனால் அது எதை வச்சு மறைச்சோம்? இன்னொரு அவமானத்தை வச்சு மறைச்சிருக்கிறோம். இப்போ அதை என்ன பண்ணுறது? வேறொரு அவமானத்தை வச்சு மறைக்கணும். இப்படியே போயிட்டே இருக்குது நம்ம கதை அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. மனிதனின் கலைகளும் கல்வியும் எல்லாம் அத்தி இலைகள் அல்லாமல் வேறென்ன? அவனுடைய பேரரசுகளும் நாடுகளும் இனப்பிரிவினைகளும் மதங்களும் எல்லாம் போர் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன. அத்தி இலை வழிபாடு மரபில்லாமல் இவையெல்லாம் வேறென்ன? நன்மை தீமை பற்றியும் மரியாதை அவமரியாதை பற்றியும் நீதி அநீதி பற்றியும் அவன் கொண்டுள்ள கோட்பாடுகளும் அவனது கணக்கற்ற சமூக நம்பிக்கைகளும் சம்பிரதாயங்களும் ஒட்டு போட்ட இடுப்பு துணி அல்லவா? இன்பங்களுக்கான பெரும் பசி வேதனையுடன் பழுத்திருக்கிறது. செல்வங்களுக்கான பேராசை அவனை ஆதிக்கம் செலுத்துகிறது. வல்லமை பெறுவதற்கான தாகம் அவனை அடக்கி வைத்திருக்கிறது. மேன்மையான தோற்றப்பொழிவிற்கான வெறி அவனை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அவனது மிக பலமான அதி இலை மேலாடை அல்லவா அப்படிங்கிறார். அப்போது அவனுடைய அவமானமாக தான் இதெல்லாமே இருக்குது. அவன் ஒரு பேரரசாக வச்சுக்கிட்டு இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு சண்டைகளை பண்ணிவிட்டு ஒரு மதத்தை உண்டு பண்ணிவிட்டு அந்த மதம் பெருசாக இந்த மதம் பெருசான்னு சண்டையை போட்டுக்கிட்டு இது எல்லாமே பிரிவினைக்கு காரணமான விஷயமாகவே இருக்குது. அப்போது அந்த பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் அத்தி இலை தான். அது எல்லாமே பாவம் தான். அது எல்லாமே
எல்லா சமூக நம்பிக்கைகளும் சம்பிரதாயங்களும் இது எல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய அவமானமாக தான் இருக்குது. ஏன்னா அவனை இன்னொரு மனிதன்கிட்ட இருந்து பிரித்து வைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே அவனுக்கு அவமானம் தான். அந்த அவமானத்தை தான் இவன் கையில் வச்சுட்ருக்கிறான் அப்படின்னா அது மேலும் மேலும் போடக்கூடிய துணி தான் அது. மேலும் மேலும் ஒரு அவமானத்தை மறைக்கி இன்னொரு அவமானத்தை அவன் ஏற்பாடு பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போது இங்கே வந்து ஒரு ஏழை இருக்கிறான், ஒரு பணக்காரன் இருக்கிறான். அங்கே ஒருத்தங்கிட்ட சுகபோகம் இருக்குது, இன்னொரு இடத்துல பசி இருக்குது. இப்போ இந்த வேற்றுமையெல்லாம் உண்டாகிறதுக்கு அவனுக்கு அது அவமானமான ஒரு விஷயந்தான் அது. அப்போது அவன் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு அவன் அவமானத்தை மட்டுமே ஆயுதமாக நம்பிட்டு இருக்கிறான். இதை மறைக்கிறதுக்கு இன்னொரு அவமானம் சொல்லி அவன் போயிட்டே இருக்கிறான். இதெல்லாமே பாவம் தானே அப்படிங்கிறது தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. தனது நிர்வாணத்தை மறைக்க மனிதன் பரிதாபமாக விரைந்து கொண்டிருக்கிறான். அதற்காக ஆடை மேல் ஆடையாக போட அவை அவனது தோளோடு ஒட்டி அவனது தோளாகவே மாறிவிட்டன. அவனது உடற்தோலுக்கும் அதற்கும் வேறுபாடே தெரியவில்லை. அவனுக்கு மூச்சு முட்டுகிறது. தனது பல தோள்களிலிருந்து விடுதலை பெற அவன் வேண்டுகோள் விடுக்கிறான். மனம் பேதலித்து போய் அந்த சுமையை குறைக்க அவன் படாத பாடுபடுகிறான். அவன் தனது சுமையை இறக்கினாலன்றி நிம்மதி கிடைக்காது. அவன் தனது அதிகப்படியான தோள்களை புறக்கணிப்பதற்காக பதிலாக அவற்றை இறுக பற்றி கொண்டிருக்கிறான். அவன் நிர்வாணமானால் அது முழு ஆடை அணிந்ததற்கு ஒப்பாகும். நிர்மாணம் அடைவதற்கான சமயம் கை கட்டும் தொலைவிலேயே இருக்கிறது. உமது அத்தியிலை மேலாடிகளை உரித்தெறிவதற்கு உதவத்தான் நான் வந்திருக்கிறேன். பிறகு ஏக்கம் கொண்ட உலக மக்கள் அனைவரும் தமது மேலாடுகளை கழற்றி வீச நீங்கள் உதவக்கூடும் அப்படிங்கிறாரு. அப்போது தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அவன் மேலும் மேலும் ஒரு ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த ஆடை எல்லாமே அவனுக்கு வந்து அது ஆடையாகவே இல்லை. அதை அவன் எப்போவுமே அணிஞ்சிட்ருக்கிறதுனால அது அவனுடைய தோளோட தோலாகவே ஒட்டி இருக்கிற மாதிரி அது ஆகிப்போச்சு. அவனுடைய உடம்பு தோலுக்கும் அவன் ஆடைக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு அது ஒட்டிக்கிச்சு. அப்போ அவனுடைய இயல்புக்கும் அந்த மாயின்னு சொல்லக்கூடிய அந்த இருமைப்பாடுக்கும் அந்த நான் வேற நீ வேறங்கிற அந்த பிரிவினைக்கும் வித்தியாசம் இல்லை. அதுவே அவனுடைய இயல்பாகவே மாறிடுச்சு. அப்போ அதெல்லாமே வந்து சரிதான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் சொல்கிற அளவுக்கு அது மாறிப்போச்சு. அவனுக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கான ஒரு வழி தெரியல. ஏன்னா அதை சரின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த இருமைங்கிற தன்மை நீ வேற நான் வேறங்கிற அந்த நினைப்பு சரிதாங்கிற அந்த எண்ணத்தோடையும் அவன் வாழ்ந்துட்டுருக்கிறான். அவனால் அதிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியல. அது அவனுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயமாகி போச்சு. அதனால் மனசு பேதலிச்சு போய் என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கே தீர்வு இருக்குன்னே தெரியல. அவன் அதை கழட்டி வீசுறதுக்கு பதிலாக அதை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, இந்த ஆடைகிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க, இந்த அவமானத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க, இந்த அறியாமையிலேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு கதறிக்கிட்டே இருக்கிறான். அவன் நிர்வாணம் என்னைக்கு ஆகிறானோ அப்போது உண்மையாகவே அவன் எல்லா ஆடைகளும் அணிஞ்சதுக்கு சமமாகும். அது வரைக்கும் அந்த ஆடைகள் எல்லாம் அவனுக்கு ஆடைகளே அல்ல, அதெல்லாமே அவனுக்கு அவமானமாக தான் இருக்கும். அப்போ அவன் நிர்வாணம் அடைகிறதுக்கான ஒரு நேரம்ங்கிறது கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குது. அவன் அதை அந்த சரியான புரிதலை புரிஞ்சுக்கிட்டு நான் வேற நீ வேற அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அவன் என்னைக்கு விடுறானோ அது உடனே அவனுக்கு கிடச்சிரும். அந்த மேலாடை அணிஞ்சதுக்கான முக்கிய காரணமாக இவர் சொல்கிறது அதுதான், அந்த பிரிவினை தான். ஏன்னா ஏவாள்கிற அந்த உடற்கூறு வேற, ஆதாம்ங்கிற உடற்கூறு வேறங்கிற அந்த எண்ணம் தான் அவனை ஆடை அணிய தூண்டுச்சு. அதனால தான் அவர் அந்த அத்தி இலை ஆடைய பாவம்னு சொல்கிறார். அப்போ அந்த ஆண் பெண் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த வித்தியாசமே பாவமாக படுது. ரெண்டு பேரும் ஒரே மனிதர் தான், ஆனால் அவங்க ஆண் பால் நான் பெண் பால் அப்படின்னு சொல்லும் போதே அங்கே வந்து பாவமாகுது. அப்போ அந்த பிரிவினை கூடவும் ஒருத்தருக்குள்ளே வரக்கூடாதுங்கிறது தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அந்த பிரிவினை அல்லாத அந்த எண்ணம் தான் அங்கே புண்ணியமாக இருக்குது. அப்போது அந்த ஆடையை அவன் உரித்து எரிஞ்சிட்டான்னா, எனக்கும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லைங்கிறத அவன் உணர்ந்துட்டான்னா, அவன் அந்த உடம்பை பார்க்காம அவன் உள்ளே இருக்கக்கூடிய உயிர்த்தன்மையை பார்த்துருந்தான்னா அவனுக்குள்ளார இந்த எண்ணம் வந்திருக்காது. அவன் அந்த உயிர்த்தன்மையை நேசிக்காமல், அந்த உயிர்த்தன்மையை பார்க்காம வெறும் உடம்பு மட்டும் இந்த விழிகளுக்கு தென்பட்ட ஒரு விஷயங்களை மட்டுமே பார்த்ததுனால தான் இங்கே பிரிவினை உண்டாகிறதுக்கு காரணமாகுது. அதனால் நான் உங்களுடைய மேலாடையை தூக்கி வீச வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நீங்கள் அந்த ஆதாம் மாதிரி மேலாடைகள் அணிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேற அவன் வேறன்னு சொல்லி அவமானத்தை மறைக்கிறதுக்காக போராடாதீங்க. நிர்வாணத்தை மறைக்க நீங்கள் போராடாதீங்க. முழு நிர்வாணத்துக்காக ரெடியாகுங்க. எல்லாமே ஒன்று தாங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளே வாங்க. அப்போது நீங்களும் இந்த உலக மக்களுக்கு அதை நீங்கள் செய்கிறதுக்கான ஒரு வேலைகளை நீங்கள் காமிச்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நான் வழி மட்டும் காட்டுகிறேன். அவரவர் தமது மேலாடைகளை கலற்றி வீசிவிட வேண்டும்.
அந்த காரியம் எவ்வளவு வேதனை தருவதாக இருந்தாலும் சரி, உங்களை காப்பாற்ற ஏதாவது அற்புதம் நிகழும் என்று எதிர்பார்க்காதீர்கள். வேதனைகளுக்கு அச்சப்படவும் வேண்டாம். உமது நிர்வாண புரிதல் உமது வேதனையை என்றென்றும் நீடிக்க வல்ல ஆனந்த பரவசமாக மாற்றிவிடும். அப்போது நீங்கள் புரிதலின் நிர்வாணத்தில் உங்களை காண்பீர்கள். அப்பொழுது இறைவன் உங்களை அழைத்து இப்படி கேட்பார், எங்கே இருக்கிறாய் நீ? அப்போது நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள், அச்சம் கொள்ள மாட்டீர்கள், இறைவனது பார்வையில் படாமல் ஒளிந்து கொள்ளவும் மாட்டீர்கள். நடுங்காமல், தலைவு படாமல், புனிதமான சாந்தமான நிலையில் நின்று இறைவனுக்கு பதிலும் சொல்வீர்கள். எம்மை பாருங்கள், எமது ஆத்மாவை, எமது இருப்பை, எமது சுயத்தை பாருங்கள். வெட்கத்தாலும் அச்சத்தாலும் வேதனையுடன் நெடுவழியில் நடந்துவிட்டோம். காலத்தின் விடியலில் நீங்கள் எமக்கு அருளியது கொடுமையும் துன்பமும் கொண்ட நன்மை தீமைகளின் கரடுமுரடான பாதைகள் தான் அப்படிங்கிறார். அப்போது நான் வழி காமிக்கிறேன். அந்த அவமானத்தை தூக்கி வீசுறதுக்கு நான் ஒரு வழியை நான் காமிக்கிறேன். அது எத்தனை ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பாக வீசிடுங்க. நான் வேற நீ வேறுங்கிற அந்த நினப்பை முதல்ல நீங்கள் கழட்டி வீசிடுங்க. அந்த காரியம் எவ்வளோ பெரிய வேதனையாக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு தருணம் அதுதான். நீங்கள் மரணமில்லாத பெருவாழ்வுக்கு வரணுன்னா அதுக்கு அது ஒன்று தான் ஒரே வழி. அதனால் உண்டாகக்கூடிய சின்ன சின்ன வேதனைகளுக்கு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். உங்களுடைய நிர்வாணம்ங்கிறது அங்கே சரியான புரிதலில் வரணும். அது உங்களுடைய மொத்த வேதனையும் அது கூடி சீக்கிரமே நிறைவேற்றிடும். உங்களுடைய மரணம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அதை நீக்கிடும். அதனால் உங்களை நீங்களே அந்த புனித புரிதலில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது கடவுள் கேட்பார், நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் ஆதாம் மாதிரி ஓடி ஒளிய மாட்டீங்க. உங்களுக்குள்ள புனித புரிதல் நான் வேற நீ வேறங்கிற அந்த எண்ணத்தை தூக்கி வீசியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆதாம் சொன்ன மாதிரி அந்த பதிலை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னா, என்னை பாருங்கள், நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னுடைய இருப்பு இங்கே தான் இருக்குது, என்னுடைய சுயங்கிறது ஒரே ஒருமையில் தான் இருக்குது. அதனால் நான் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் வேதனைப்படுறதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா இது எல்லாத்தையும் நான் ரொம்ப வருஷமாக ஆதாம் காலத்துலேருந்து நான் இப்போ வரைக்கும் நான் அனுபவிச்சிட்டேன். நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த நன்மை எது தீமை எதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த கரடு முரடான பாதைகளில் நான் நடந்து போய் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறார். மாபெரும் வீட்டு இயக்கம் எமது கால்களை விரட்டியது, நம்பிக்கை எமது இதயத்தை நிலைநிறுத்தியது. இப்பொழுது புரிதல் எமது சுமைகளை கீழிறக்கி வைத்துவிட்டது, எமது காயங்களுக்கு கட்டுப்போட்டது. உமது தெய்வீக சந்நிதியில் பிறப்பு இறப்பின் நன்மை தீமையின் நிர்வாண நிலையில் எம்மை கொண்டு நிற்க வைத்தது. எல்லாமே இந்த புரிதலே. மாயையின் இருமையிலிருந்து நிர்வாண நிலை இது. உமது எல்லாம் தழுவிய சுயத்தை தவிர எமது சுயத்தின் நிர்வாணம் இது. உமது திருமுன் வெட்கம் எதுவும் இல்லாமல் எமது அத்தியிலை ஆடைகளை களைத்துவிட்டு அச்சமின்றி ஒளிமயமாய் நிற்கிறோம். பாருங்கள், நாங்கள் ஒருமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், நாங்கள் வென்றுவிட்டோம். இப்படி நீங்கள் சொன்ன பின் இறைவன் தமது எல்லையற்ற அன்பினால் தழுவிக்கொள்வான். உம்மை நேராக தமது வாழ்வு மரம் நோக்கி இட்டு செல்வான். இப்படித்தான் நான் நோவாவுக்கு உபதேசித்தேன், அப்படியும் உமக்கும் உபதேசிக்கிறேன். நரோண்டா சொல்கிறாரு, எரியும் நெருப்பை சுற்றி நாங்கள் அமர்ந்திருக்கையில் குரு இவ்வாறு கூறினார் அப்படின்னு. அப்போது அந்த புனித புரிதல் அந்த மாபெரும் வீட்டு இயக்கத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்திடுச்சு. நாங்கள் இருமையிலிருந்து ஒருமைக்கு போகணுங்கிற அந்த ஆவல் அதை தூண்டிடுச்சு. அந்த புனித புரிதல் இப்போ உங்களுடைய சன்னதியில் எங்களை பிறப்பு இறப்பில்லாத ஒரு இருமை இல்லாத தன்மையில் எங்களை கொண்டு நிறுத்தி இருக்குது. எங்களுடைய நிர்வாணம்ங்கிறது எங்களுடைய சுயமாக இப்போ எனக்கு தெரியுது. அது இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த சுயம்ங்கிறது ஒரு ஆடையாக இருந்துச்சு, அதை நான் கழட்டி வீசிட்டேன். இப்போது என்னுடைய நிர்வாணமே என்னுடைய உண்மையான சுயமாக இருக்குது. இப்போ எங்களுக்குள்ளே எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. நாங்கள் ஒன்றாயிட்டோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் களங்கமற்ற தன்மையிலேருந்து களங்கமுள்ள தன்மைக்கு மாறி இருந்தோம். இப்போ அந்த களங்கத்தில் இருந்த இருமையை நாங்கள் அகற்றுறதுனால அந்த களங்கமில்லாத தன்மையிலேருந்து நாங்கள் மீண்டும் அந்த ஒரு பழைய நிலையை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். அதனால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதே சொல்கிறாரு. இப்படி நீங்கள் ஒரு பதிலை சொன்னதுக்கப்புறம் இறைவன் தன்னுடைய அன்பால் உங்களை ஆற தழுவிட்டு உங்களை அந்த நித்திய வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரணமில்லாத பெருவாழ்வுக்கு உங்களை கூப்பிட்டு போவார் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்படி தான் நான் இதுக்கு முன்னாடி இருந்த நோவாவுக்கு நான் உபதேசம் செஞ்சேன், உங்களுக்கு இப்போவும் அதே தான் உபதேசம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய இந்த அத்தியாயத்துக்கான உரையை அவர் முடிக்கிறார். நரோண்டா சொல்கிறார், இதை ஒரு எரியும் நெருப்பை வச்சுக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கும்போது குரு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் இந்த சாப்டரை நிறைவு பண்ணுறார். அத்தியாயம் 33 இணையில்லா பாடகன் இரவை பற்றி அடுத்த படிவில் சந்திப்போம்.
ஆத்தும் நமஸ்காரம்.